2025-26 தேர்விற்கான முக்கியமான வினாவிடைகள் உள்ள பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது 6ஆம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் உள்ள 2ஆம் பருவத்தில் இலக்கணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இலக்கணத்துலேருந்து கொடுத்துருக்காங்க 2ஆம் பருவத்தில் உள்ள இலக்கணம். இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கொஸ்டின், சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் எது? அதாவது சில எழுத்துக்களுக்கு இடையில ஒலிக்கக்கூடிய முயற்சி பிறக்கும் இடம் ஒற்றுமை உள்ள எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சொல், மொழி, இன எழுத்துக்கள் அனைத்தும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதை மொத்தமாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள். ஆப்ஷன் சி தான் என்னது ஆன்சராக தரப்பட்டிருக்கு. சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சராக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்து 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின மெய்யெழுத்துக்களும் எது? அதாவது 6 வல்லின மெல்லெழுத்து 6 மெல்லின மெய்யெழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. எழுத்து, இன எழுத்து, மொழி அனைத்தும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 3 ஆப்ஷனாக கொடுத்துட்டு அடுத்து மொத்த ஆப்ஷனும் 1 டியில் கொடுத்துருக்காங்க. அப்போ 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின மெய்யெழுத்துக்களும் இன எழுத்துக்கள் எனப்படும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது ஆப்ஷன் பி தான் இங்கே ஆன்சராக தரப்பட்டிருக்கு. 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின மெய்யெழுத்துக்களும் இன எழுத்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சராக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இன எழுத்துக்களை பற்றி தான் வரும். ஏன்னா இலக்கணமே இன எழுத்து. அந்த இலக்கணத்தோட தலைப்பை இன எழுத்துக்கள் தான். ஓகேவா? இப்போ இன எழுத்துக்கள் தான் அதிகமாக வரும். சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து இனமாகிய எது வரும்? சொற்களில் வர மெல்லின மெய்யெழுத்துக்கு அடுத்து என்ன இனமாகிய எது வரும் கேட்காங்க. மெல்லின எழுத்து, வல்லின எழுத்து, இன எழுத்து அனைத்தும் அப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து இனமாகிய எது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் பி தான். அப்போ வல்லின எழுத்து, அதாவது சொற்களின் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து இனமாகிய வல்லின எழுத்து தான் என்ன செய்யும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வல்லின எழுத்து தான் சொற்களோட மெல்லின எழுத்துக்கு இடையில வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இடையின எழுத்துக்கள் எத்தனை? அதாவது இந்த இடையின எழுத்துக்கள் எத்தனை அப்படி கேட்டிருக்காங்க. 6, 4, 3, 8 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இடையின எழுத்துக்கள் எத்தனை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இடையின எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ 6 இடையின எழுத்துக்கள் உள்ளன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? 6 இடையின எழுத்துக்கள் உள்ளன. ஆப்ஷன் ஏ தான் அப்போ ஆன்சர். இடையின எழுத்துக்கள் 6 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் எது? அதாவது உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் எது அப்படி கேட்டிருக்காங்க. மொழி, எழுத்து, இன எழுத்து, சொல். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 4 ஆப்ஷனில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்துக்களில் குறிலும் நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இந்த எழுத்துக்களில் எது வரும் அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ உயிரெழுத்துக்களில் குறிலுக்கும் நெடிலும் நெடிலுக்கு குறிலும் ஆப்ஷன் சி இன எழுத்துக்கள் வரும். அதாவது இன எழுத்துக்கள் தான் என்னது இங்கே ஆன்சராக தரப்பட்டிருக்கு. ஆப்ஷன் சி தான் அப்போ ஆன்சர் இன எழுத்து அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, குறில் எழுத்து இல்லாத ஐ எனும் எழுத்துக்கு இ என்பது எது? அதாவது குறில் எழுத்து இல்லாத ஐ எனும் எழுத்துக்கு இ என்பது எது அப்படி கேட்டிருக்காங்க. மொழியா, சொல்லா, இன எழுத்தா, அனைத்துமா அப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு இ என்பது இன எழுத்து ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் இது 6வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரை கொடுத்துருக்காங்க. குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு இ என்பது இன எழுத்து அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து 7வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த இன எழுத்துக்கு அப்புறம் ஆப்ஷன் சி தான் அப்போ 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து 7வது கொஸ்டின் பார்க்குறோம். 7வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லில் எது சேர்ந்து வருவதில்லை?
அதாவது மெய் எழுத்து, உயிர் எழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. அதாவது சொல்லுல எது சேர்ந்து வராது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. மெய் எழுத்தா, உயிர் எழுத்தா, உயிர்மெய் எழுத்தா, ஆயுத எழுத்தா அப்படின்னு பார்க்கும்போது சொல்லில் சேர்ந்து வருவதில்லை. என்ன சேர்ந்து வராது சொல்லுல? உயிர் எழுத்து சேர்ந்து வராது. ஆப்ஷன் சி தான் எனது ஆன்சர். சொல்லில் உயிர் எழுத்து சேர்ந்து வருவதில்லை. அப்போ ஆப்ஷன் பி தான் என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சராக கொடுக்கப்பட்டிருக்கு 7வது கொஸ்டின். அடுத்து 8வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அளபெடைகள் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய எது சேர்ந்து வரும்? அதாவது அளபெடைகள் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய எது சேர்ந்து வரும் கேட்டிருக்காங்க. உயிரிழப்படையா, ஒற்றளப்படையா, குறில் எழுத்தா, அனைத்துமா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் அளபெடைகள் மட்டும் நெடிலை தொடர்ந்து குறில் எழுத்து அதன் இனம் குறில் எழுத்து சேர்ந்து வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ அளபெடைகள் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனம் ஆப்ஷன் சி குறில் எழுத்து சேர்ந்து வரும். இங்கே வந்து ஆன்சர் 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறில் எழுத்து. ஆப்ஷன் சி தான் என்ன சொல்லியிருக்காங்க ஆன்சராக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 9வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எந்த எழுத்துக்கு இன எழுத்து இல்லை? அதாவது எந்த எழுத்துக்கு இன எழுத்து கிடையாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உயிர்மை, உயிர் எழுத்து, ஆயுத எழுத்து, அனைத்தும் 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு அடுத்து மொத்த ஆப்ஷனும் ஒன்று கொடுத்துருக்காங்க. எந்த எழுத்துக்கு இன எழுத்து இல்லை அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கே ஈஸி தான். ஆப்ஷன் சி ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்துக்கு தான் என்ன செய்யாது? இன எழுத்துக்கள் இருக்காது. இந்த ஆயுத எழுத்துக்கு தான் இன எழுத்துக்கள் இல்லை. அப்போ ஆயுத எழுத்துக்கு இன எழுத்துக்கள் இல்லை. அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அப்போ 9வது கொஸ்டினுக்கு ஆன்சராக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? 9வது கொஸ்டின் சி. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து 10வது கொஸ்டின் தவறான சொல்லை கண்டறிக. அதாவது தவறான சொல் எது அதை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டான் கரெக்டு. கண்டான் ஸ்பெல்லிங் கரெக்டு தான். வென்றான் அது வந்து என்னது? ரா. இந்த ரா என்ன செய்யாது? வராது. அடுத்து நின்றான் அது கரெக்டு தான். அடுத்து அனைத்து மொத்த ஆன்சராக ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ தவறான சொல் அப்படிங்கும்போது ஆப்ஷன் பி வென்றான். அதாவது ஆப்ஷன் பி வென்றான் அப்படிங்கிறதான் தவறான சொல்லாக இருக்குது 10வது கொஸ்டினில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ 10வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சராக சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 11வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல். அதாவது மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்தான், தம்பி, மஞ்சள், கண்ணில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ மெல்லினத்திற்கு இன எழுத்து இடம்பெறாத சொல் அப்படின்னு சொல்லும்போது வந்தான், தம்பி, மஞ்சள், கண்ணில். இதில் மெல்லினத்திற்கான இன எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் டி கண்ணில். ஆப்ஷன் டி என்னது? கண்ணில் அப்படிங்கிறது தான் மெல்லினத்திற்கான இன எழுத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இடம்பெறாத சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 11வது கொஸ்டினுக்கு அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கண்ணில் மெல்லினத்திற்கான இன எழுத்து அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து உயிரெழுத்து 12வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு இனமான எழுத்து. அதாவது உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு இனமான எழுத்து அப்படி கேட்டிருக்காங்க. உயிர்மை, நெடில் உயிர், மெய்யெழுத்து, அனைத்தும் அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 4 ஆப்ஷனில் எது வரும்? 3 ஆப்ஷன் கொடுத்து அது மொத்த ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு இனமான எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது நெடில் உயிர். ஆப்ஷன் பி தான் எனது ஆன்சராக சொல்லப்பட்டிருக்கு. 12வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நெடில் உயிர். உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு இனமான எழுத்து நெடில் உயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.